சமையலறை தோழிகளுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு குட்டி கத்திரிக்காய் கிச்சன். இன்னையிலேருந்து நம்ம சேனலில் 2 செக்மெண்ட்டாக பார்க்க போகிறோம். ஒன்று வந்து நம்ம பண்ண போகிற ரெசிபியோட ஒரு குட்டி வரலாறு, அதுக்கப்புறம் அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம ரெசிபியோட ஒரு குட்டி வரலாறு பார்த்துட்டு வரலாம். வெல்கம் டு குட்டி வரலாறு. இன்னைக்கு ரெசிபி பராத்தா. இந்த பராத்தா எங்கே ஆரிஜின் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். பராத்தா பார்த்தீங்கன்னா இந்தியன் சப்கான்டினென்ட், அதுலேருந்து ஆரிஜின் ஆச்சு. இந்தியன் சப்கான்டினென்ட் அப்படின்றது இன்னைக்கு பல நாடுகளாக பிரிஞ்சு இருக்கு. எந்தெந்த நாடுகள்னு இப்போ பார்க்கலாம். இந்தியன் சப்கான்டினென்ட் பெங்களாதேஷ், மியான்மார், மால்தீவ்ஸ், நேபாள், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா அப்படின்ட்டு எல்லா கண்ட்ரிஸாகவும் இப்போ பிரிஞ்சிருக்கு. அது அங்கே தான் இந்த பராத்தா ஆரிஜின் ஆச்சு. பராத்தான்றது ஒரு இந்தி வேர்டு. இந்தி வேர்டு எதுலேருந்து டிரைவ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா சான்ஸ்கிரிட் அப்படின்ற ஒரு மொழியிலேருந்து டிரைவ் பண்ணப்பட்டுச்சு. நிஜார் அப்படின்னு ஒரு ரைட்டர் 1968 இதை பற்றி எழுதியிருக்காரு. அவர் எழுதிய சில நூல்கள் இதை குறிப்பிட்டிருக்கார். 1947 அப்புறம் இதை ஒரு பஞ்சாபி அண்ட் நார்த் இந்தியன் டிஷ்ஷாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இந்த பராத்தாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வெரைட்டி இருக்குது. அந்த 50 வெரைட்டியில் ஒரு 5 வெரைட்டி மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஆலு பராத்தா, சீஸ் பராத்தா, சிக்கன் பராத்தா, டால் பராத்தா, சென்னா பராத்தா அப்படின்னு ஒரு 50 வெரைட்டி இதில் இருக்குங்க. அவ்வளோதாங்க, இதான் இந்த பராத்தாவோட குட்டி வரலாறு. இன்றைக்கி நம்ம பார்க்க ஒரு ரெசிபியோட குட்டி வரலாறு தெரிஞ்சிட்டிங்களா? இப்போ வாங்க நம்ம அது எப்படி பண்ணலான்னு கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பராத்தா பண்ணுறதுக்காக ஒரு 250 கிராம் கோதுமை மாவு எடுத்துருக்கோம். பராத்தா கோதுமை மாவில் மட்டும் இல்லைங்க, மைதா மாவில் கூட நம்ம பண்ணலாம். நம்ம இன்றைக்கி ஒரு 250 கிராம் கோதுமை மாவு எடுத்து ஒரு பவுலில் வச்சுருக்கோம். அது கூட நம்ம 1 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நம்ம உப்பு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் நம்ம இப்போ ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஃபஸ்ட் எடுத்ததுமே நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் தண்ணி அதிகமாகிடும், மாவு கம்மியாகிடும், அப்புறம் மாவு நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியது வரும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பிசைஞ்சோம்னா நல்லா வரும். நல்லா சாஃப்டாக மாவு இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சிட்டே இருந்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும் மாவு. இப்போ நம்ம மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக ஆயில் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா மாவு மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத் அல்லது ஒரு வெட் பேப்பர் வச்சு நல்லா நம்ம மாவை மூடி வச்சுக்கலாம். அது ஒரு 30 மினிட்ஸ் நல்லா ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான ப்ரெட் மின்ட்லாம் ரெடி பண்ணி வந்துடலாம். இப்போ நம்ம ப்ரெட் மின்ட் பண்ணுறதுக்காக ஒரு 5 பீஸ் ப்ரெட் எடுத்துருக்கோம். நம்ம அதுக்கப்புறம் ஒரு கப் போல் நம்ம மின்ட் எடுத்துருக்கோம், புதினா இலை. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் போல் கொத்தமல்லி தழை எடுத்துருக்கோம். அப்புறம் பூண்டு ஒரு 4 பல் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இஞ்சி இந்த அளவு இந்த சைஸில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் பச்சை மிளகாய் இந்த சைஸில் 2 எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இதுக்குள்ளே நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் சேர்க்க தேவையில்லை. இந்த லீவ்ஸில் உள்ள தண்ணியே போதுமானது. நம்ம இன்றைக்கி ப்ரெட் மின்ட் பராத்தா தான் பண்ண போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் எல்லா வகை பராத்தாவும் பார்த்துருப்பீங்க. இது ஃபஸ்ட் டைம் ப்ரெட் மின்ட் பராத்தா எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம்.
அடுத்து நம்ம 5 எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை வந்து நம்ம இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இப்போது ப்ரெட்டையும் அந்த மாதிரி இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். அதையும் நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ப்ரெட்டு வந்து கிரைண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அதை அந்த மின்ட்டு பேஸ்ட்டோட ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம இதில் நம்ம காரத்துக்காக சேர்க்க போகிறோம் மசாலாலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம், அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு வந்து தேவையான அளவு. இப்போ வந்து எல்லாத்தையுமே இதில் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா இருக்கும் இந்த பிரெட் மின்ட்டு. அது வாசனையே, அந்த புதினாவோட வாசனையே தனி தான், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது. நம்ம மின்ட்டில் உள்ள அந்த ஈரப்பதமே போதும். நம்ம லைட்டாக அதில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு லெமனை அதில் புழிஞ்சு விட்டாலே போதும். அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் போல் நம்ம வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதே நம்மளுக்கு மின் பிரெட் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம இது ஒரு பவுல் எடுத்து வச்சாச்சு. அது நம்ம இப்போது அடுத்து நம்ம 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மாவு எப்படி வந்துட்டுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக சாஃப்ட் ஆகிடுச்சு. இதை மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா பசஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பசஞ்சிட்டு அதை நம்ம இப்போது ஒரு குட்டி குட்டி பால்ஸாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே இதில் நம்ம சீரகம்லாம் போட்டிருக்கோம் அப்படின்றதுனால பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். நல்லா நம்ம பராத்தா பண்ணுறப்போ நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம சப்பாத்தி பலகையில் வந்து கொஞ்சம் மாவு தூவிட்டு அதுக்கு மேலே இப்போது நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த பால்ஸ் எல்லாம் எடுத்து இப்போ அதில் வந்து நம்ம நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக வர மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. நல்லா தேய்ச்சிட்டு இப்போ வந்து இதுக்கு சென்டரில் வந்து நம்ம இப்போது நம்ம புதினாவும் ப்ரெட்டும் எடுத்து வச்சுருக்க அந்த கலவையை வந்து இது உள்ளே வைக்க போகிறோம். இது உள்ளே நல்லா வச்சுட்டு இப்போ 4 பக்கமுமே நல்லா ஃபோல்ட் பண்ணி விடணும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் மறுபடியும் கொஞ்சம் மாவு தூவிட்டு நல்லா ஈவனாக எல்லா பக்கமுமே வர மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். நல்லா விரித்து விட்டுக்கோங்க. இது நம்ம இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ண போகிறோம். அதுக்காக இது நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் ஒன்று போல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுக்கு சென்டரில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். சென்டரில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு அது நல்லா எல்லா பக்கமும் பர மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இதை வந்து மேலேருந்து இந்த பக்கமாக ஒரு ஃபோல்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது மேலே கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு மறுபடியும் இது ஒரு ஃபோல்டு. பாருங்கள், நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிச்சு. இப்போ மறுபடியும் இதை நம்ம கொஞ்சம் மாவு தூவிட்டு நல்லா ட்ரையாங்கிள் ஷேப்லேயே வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் எப்படின்னா, நம்ம வந்து
நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு மேலே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மின்ட் ப்ரெட்டு மிக்சிங்கை வந்து சென்டரில் வச்சுட்டு அது எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ஸ்டஃப்டு பராத்தா சொல்லுவாங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம இன்னொரு பராத்தா வச்சுக்கலாம். வச்சுட்டு இது நல்லா நீங்கள் டச் பண்ணாலே அது நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் இருக்க மாதிரி நம்ம நல்லா இதை தேய்ச்சிக்க போகிறோம். சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. உங்களுக்கு ஒட்டாமல் வேணால் கொஞ்சம் மாவு தூவிக்கோங்க. மேலே கொஞ்சம் மாவு தூவிட்டு அப்படியே நல்லா தேய்ச்சி விடுங்க. நல்லா சூப்பராக வந்துருச்சு. இது வந்து இப்போ வந்து நம்ம இதை தவாவில் போட்டு எடுத்துடலாம். தவா நல்லா சூடானதும் அதில் போட்டு எடுத்துடலாம். அது மேலே கொஞ்சம் நீங்கள் நெய் இருந்தாலும் உங்களுக்கு பட்டர் இல்லை ஆயில் எது வந்தாலும் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் அது மேலே அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் இந்த மாதிரி நல்லா சூப்பராக வரணும். நல்லா மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க. ஒரே பக்கமாக போட்டிங்கன்னா கருகிடும். அதனால் திருப்பி திருப்பி போடுவாங்க. வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிரெட் மீன் பராத்தா. உங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் பிரெட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நீங்கள் தொட்டுக்க ரைதா இல்லைனா சால்னா எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி ஹெல்தி, பி சேஃப்டி. பை பாய்.